குட் மார்னிங் எவ்ரிவன், ஹாப்பி வென்ஸ்டே. இன்றைக்கி சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு பண்ண போகிறேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். தோல் உரிச்சிட்டு தாளிச்சு விட்டுட்டேன். கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு வெடித்தோடனே உருளைக்கிழங்கு போட்டு உப்பு காரப்பொடிலாம் போட்டு பண்ணுவோம். ரொட்டி மாவும் பிசைஞ்சது எவ்வளோ வேணுமோ தயார் பண்ணியாச்சு. விட்டு பண்ண வேண்டியது தான். உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு போட்டுட்டு உரிச்ச உருளைக்கிழங்கு போட்டு உப்பு காரப்பொடி மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். வதக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போடலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் 5 நிமிஷம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுற நேரத்தில் கொத்தமல்லி போட்டோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக ஒன்றா வதக்கிடலாம். கொத்தமல்லி போட்டுட்டு வதங்கட்டும். காஷ்மீரி லால் மிர்ச்னால கலர் எப்படி இருக்குது, ரொம்ப கலராக இருக்குது, கரெக்டாக இருக்கும் டேஸ்ட். தக்காளி வெங்காயம் பூண்டு வதக்கினது வந்து இதையும் அதோட சேர்த்து போட்டு உருளைக்கிழங்கோட போட்டு வதக்கிடலாம். ஒன்றா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி வெங்காயம் வதக்கினதையும் போட்டேன், கொத்தமல்லியும் போட்டேன். 2 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிட்டு சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முதல்ல பணிபத்திரம் கமெண்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ரொட்டி பண்ணிவிட்டு ஃபுல்கா பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்தாச்சு. ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொட்டியோட சப்ஜி தொட்டுன்னு சாப்பிட்லாம். இந்த முதல்ல பணிபத்திரம் கமெண்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.